இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தேன். அதாவது டாக்டர் யாராச்சும் உங்களை வீடியோ பார்க்க வந்திருக்கிறவங்கள அதிர்ச்சியான விஷயங்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை குறிப்பாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நீங்கள் யாராச்சும் ப்ரெக்னென்ட் உமன், அதாவது மாசமானவங்க யாராச்சும் பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டில் நடக்கப்பட்ட அமானுஷ்யமான பேய் கதைகளை நான் போடுவதற்காக நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாக சென்ட் பண்ண எல்லா ஸ்டோரியும் நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்படி ரீட் பண்ணும்பொழுது நான் பார்த்த ஸ்டோரியில கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டோரி ரீட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டோரியில் குறிப்பாக இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஸ்டோரியை நான் ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் அப்படி எனக்குலாம் வந்துட்டு வெடவெடத்து போயிட்டுங்க. என் பின்னாடி யாரோ வந்துட்டு ரியலாகவே நிற்கிற மாதிரியும், ஸோ அப்புறம் ஏதாச்சும் நான் அந்த ஸ்டோரியை வந்துட்டு ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாச்சும் சவுண்டு கேட்டாலே வந்துட்டு எனக்கு அப்படி தூக்கி வாரி போடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கே வந்துட்டு ரியலாக சிம்டம்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டோரி நார்மலான ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி இருக்க போகிறதில்ல. அதுலேயும் குறிப்பாக இது உண்மையாக நடக்கப்பட்ட ஸ்டோரிங்க. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா, சென்னை சிட்டியில் நடு சிட்டியில் இந்த மாதிரி ஒரு மர்மமான வீடுங்க. 7 நாட்களுக்கு மேலே இந்த வீட்டில் இதுவரைக்கும் யாருமே வாழ்ந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி கூறப்படுகிறது. அப்படி அந்த வீட்டில் என்ன தான் இருந்திருக்கு, அங்கே அப்படி என்ன தான் நடந்திருக்கும், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அந்த வீட்டில் ஆல்ரெடி குடியிருக்கிறதுக்காக போன ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதியருங்க. அவங்களால அந்த வீட்டில் அவங்க அந்த ஏரியாவில் சொல்கிற மாதிரி 7 நாட்களுக்கு மேலே குடியிருக்க முடிஞ்சுதா, முதல்ல அவங்க வீட்டுக்கு போக முடிஞ்சுதா, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான தடங்களும் என்னென்ன மாதிரியான அமானுஷ்ய பேய் சம்பவங்களும் அவங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமா அந்த நபரை, நான் அந்த கணவன் மனைவின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் அந்த கணவனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ஸ்டோரியை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு அப்படி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், எல்லாரும் பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. வெல்கம் பேக். நான் உங்கள் அருண். சென்னை சிட்டியில் ஒரு மர்மமான வீடு. இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எஸ், சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க 2 பேர், அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இருக்கிறாங்க. பட் என்ன ரீசன்னு அவங்க வந்துட்டு நேமை ஷேர் பண்ணலை. ஏன்னா அவங்க லைஃப்பில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் மீட் பண்ணாங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் அவங்க நேமை வந்துட்டு ஷேர் பண்ணலைங்க. நான் இப்போ ஜென்ரலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, அவங்க பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காதல் வயப்பட்டு, அதாவது அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா வந்துட்டு 2 பேருக்கு ஒரு சரியான ஏஜ் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு பேசலாம், அதாவது பொண்ணு வீட்டில் பேசலாம், பையன் வீட்டில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேச போயிருக்கிறாங்க. அப்படி பேசும்பொழுது 2 பேர் வீட்லேயுமே அப்போசிங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் இங்கே சென்னையில், இவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பாய்ஸ் பீஜில் தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு கேர்ள்ஸ் பீஜில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஓகே நமக்கு என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் யாருக்காச்சும் நம்மளை தேடி அவங்களா அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை ஸோ 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து எடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு பொண்ணு எதுவும் அப்போஸ் பண்ணல, பையனை எதுவும் அப்போஸ் பண்ணல, 2 பேருமே சேர்ந்து தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சடனாக இன்னைக்கு நைட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னையில் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இவங்க இன்னும் ஒரு வீடே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போகணும் இல்லையா. அப்படி போகும்போது தான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மச்சான் நம்ம இன்னும் வீடு பார்க்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான், வீடு தானே மச்சி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வெயிட் பண்ணு, இப்போவே நோ ப்ரோக்கரில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ ப்ரோக்கரில் வீடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த வீடுமே அமையலையாங்க. பட் என்னென்னா, அந்த மனைவி, அதாவது அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நம்ம அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டோம், ஓகே, அதுக்காக இப்போ நம்ம 2 பேரும் உடனே இப்போவே சேர்ந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உன் பிஜிக்கு போ, நான் என் ரூமுக்கு, அதாவது என்னுடைய பிஜிக்கு நான் போயிடுறேன். ஸோ 2 நாள் இல்லை 3 நாள் வேணாலும் ஆகட்டும், நம்ம பொறுமையாக பார்த்தோன்னா நல்ல வீடாக தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வீட்டில் போய் நம்ம வந்துட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு அவசரமாக இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு போய் நம்ம தூங்குறதுக்காக இந்த மாதிரி ரூம் எடுத்தோன்னா, அது மேபி நாளைக்கு நமக்கு பிடிக்காமல் போச்சுன்னா அவங்க ஒரு சில அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது வந்துட்டு என்னது, இந்த மாதிரி 3 மாதம் பீரியட் வேணும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ.
எக்காரணம் கொண்டும் இப்ப நம்ம பார்க்க வீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸ்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு தள்ளியும் இருக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த நம்ம இப்ப எடுக்க போற வீடு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா தான் இருக்கணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்க எதுவுமே மழை பெஞ்சா தண்ணி கட்டக்கூடாது. தண்ணி பிரச்சனை குளிக்கிறதுக்கும் எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒரு வீட நீ பாத்துரு அப்படிங்கிற மாரி, மனைவி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோடயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கணவனுக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சுருதாங்க. அது ஆர்டர்ன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே சேர்ந்து தான் அந்த மாரி ஒரு முடிவு எடுக்குறாங்க. பட் அவரும் இதுக்கு வந்துட்டு எதுவுமே அப்போஸ் பண்ணலங்க. சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வந்துட்டு அவசரமா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, "டேய் இந்த மாரி ஒரு நல்ல வீடா பார்த்து குடுங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாங்க. பட் என்னன்னா, இவங்க வேலை பார்க்குற கம்பெனி எங்க இருக்குன்னா, சென்னையோட அதாவது இப்போ எப்படி சொல்றது? இந்த ஐடி பார்க்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஓஎம்ஆர் சைடு. ஓஎம்ஆர் சைடுல தான் இவங்க வேலை பார்க்குற ஏரியா இருக்குதுங்க. ஸோ அப்போ இவங்க வீடு பார்க்க வேண்டிய ஏரியா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த சோழிங்கநல்லூர் ஏரியா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு வீடு பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி அந்த சோழிங்கநல்லூர் பக்கத்துல தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இவங்க வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. பட் என்னன்னா 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. இவங்க வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாப்புல, மாப்பிள்ளை பையன் தேடிக்கிட்டே இருக்கிறாப்புல. பட் என்னன்னா, இவங்க கேட்ட மாதிரியான ஒரு வீடு அமைய மாட்டேங்குதுங்க. ஸோ என்னடா இப்படி அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி சொல்லி, கடைசி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த புரோக்கர் வச்சு பார்ப்போம் இல்லையா? ஏன்னா புரோக்கர் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு வீடு வந்துட்டு ஈஸியா கிடைச்சிரும். அப்படிங்கிறதுனால ஒரு புரோக்கர வந்துட்டு கான்டாக்ட் பண்றாருங்க. அப்பந்தான் ஒரு அந்த புரோக்கர் வந்துட்டு என்ன சொல்ல வராருன்னா, இங்க பாருங்க, என்கிட்ட நீங்க கேட்ட மாரி எல்லா அம்சத்தோட ஒரு வீடு இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டா வீடு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த ஏஜென்ட் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அவ்வளோ அம்சத்தோட ஒரு வீடு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னதும், சரி இருங்க நம்ம வந்துட்டு நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிரும். நான் முடிஞ்சதுக்கப்புறம் அவளையும் அப்படி சேர்த்து கூட்டிட்டு வரேன். ஸோ நீங்க வந்துட்டு லொகேஷன மட்டும் எனக்கு ஜிபிஎஸ்ல போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், அந்த ஏஜென்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிபிஎஸ்ல லொகேஷன போட்டு விட்டுருக்காங்களாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, அதாவது மாப்பிள்ளை பையன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல. இவர் லீவ் போட்டு தான் வீடு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இங்க பாரு என் பைக் ரிப்பேரு. ஸோ நான் இப்போ வந்துட்டு பைக்கை வந்துட்டு ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு நான் என் பிஜில இருக்கிறேன். நீ என்ன பண்ற, ஈவினிங் வந்துட்டு அந்த அண்ணா லொகேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க. உன் ஸ்கூட்டி எடுத்துட்டு நீ நேரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் பிஜிக்கு வந்துரு. நம்ம ஈவினிங் ஒரு வீட பார்க்க போறோம்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கணவர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃபும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிருச்சு. இப்போ மனைவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்களாங்க. அதாவது அவங்களுடைய பிஜிக்கு வந்துட்டு பிஜிலேருந்து தன்னுடைய ஸ்கூட்டி எடுக்கிறாங்களாங்க. அப்படி ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியே வரும்போது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க. கரெக்டாக ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க. பட் என்னன்னா ஹெல்மெட் வைசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைசரை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி வச்சிருந்துருக்காங்க. ஸோ டக்குன்னு அந்த வீடோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்லோப்பு இப்படி இருக்குங்க. அதில் வண்டி இறக்கவும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த காக்கா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் அப்படி இவங்களுக்கு இதில் ஒரு கீரல் போட்டு போயிருக்காங்க. அது என்ன ரீசன்னே தெரியாதான். வண்டியே விட்டு இப்படி லைட்டாக இறங்குறாங்க. அவங்க ஹெல்மெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காக்கா வந்துட்டு சருட்டுன்னு கிராஸ் ஆகிருக்குது. அப்படி கிராஸ் ஆனதில் காக்காவுடைய அந்த மூக்கு இது இருக்கும் பாருங்க, அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பட்டுச்சா இல்லை வந்துட்டு கால் பட்டுச்சா என்னன்னு தெரில. காக்கா கருப்பு கலர் கிராஸ் ஆனதை நல்லா பார்த்தாங்க. அப்புறம் கண்ணாடியில் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக ரத்த காயங்க பயங்கரமாக வந்துட்டு இருந்திருக்கு. இந்த அக்காவுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா இப்படி சடனாக பிரேக்கர்ஸ் நினைட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு திரும்ப ரூம் அதாவது பிஜிக்கு வந்து ஸோ அந்த பிளட் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமா பைக் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. ஸோ அப்படி வெளியே வந்து டக்குன்னு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்திருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப்பில் சின்னதாக ஒரு அடிபட்ட ஒரு பேண்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு சடனாக வேறு எதுவும் இந்த டஸ்ட்டு பட்டு செப்டிக் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேஜ் எடுத்து இந்த நெத்தியில் இப்படி ஒட்டிக்கிறாங்களாங்க. ஒட்டிக்கிட்டு இப்போ தன்னுடைய கணவர் இருக்கார் பாருங்க, அவரை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களாங்க. அப்படி கணவரை பிக்கப் பண்ண போயாச்சு. கணவரை பிக்கப் பண்ண போனதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பாய்ஸ் அந்த பிஜி ஹாஸ்டலுக்கு வெளியே நின்றுட்டு என்னாச்சுப்பா ஏன் இவ்வளோ லேட்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. அப்புறம் வந்துட்டு என்னாச்சு தலையில் தழும்புன்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லைடா சின்ன ஒரு காயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரி காக்கா இப்படி போனதை வந்துட்டு அவங்க ஒரு கெட்ட சகுனமாவோ இல்லை இந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்துட்டு திங்க் பண்ணலங்க. பிகாஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஐடியில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த கெட்ட சகுனம் இந்த மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாதுங்க. ஸோ அப்படிங்கிறனால வந்துட்டு சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா சொல்லியிருக்காங்களாங்க. ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, சரி நான் பைக் ஓட்டுறேன் நீ பின்னாடி உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க. அப்படி பைக்கை ஓட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது வீடு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சோழிங்கநல்லூர் அந்த பெரும்பாக்கம் சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கேயும் இருந்திருக்கு போல.
இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லோவா பைக்ல வந்துட்டு இவங்க 2 பேரும் போய்க்கிட்டு இருந்திருக்காங்கங்க. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குதுன்னா, சடனா ஒரு விபத்து. என்ன விபத்துன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்னல் வந்திருக்குது. அந்த சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா, லாரி ஃபுல்லா வந்துட்டு இந்த கம்பி கான்கிரீட் போடுற கம்பி இருக்கு பாருங்க, அந்த கம்பிய ஃபுல்லா ஏத்திட்டு போயிருக்காங்களாங்க. அப்படி ஏத்திட்டு போகும்போது என்ன இருக்குது, எப்பவுமே லாரிலலாம் பின்னாடி ரெட் கலர் துணிலாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த லாரியில துணிய கட்டி இருந்திருக்கிறாங்க. அப்படி அந்த லாரிக்காரன் என்ன போய்க்கிட்டு இருக்கும்போது, முன்னாடி லாரிக்கு முன்னாடி சிக்னல் விழுந்துருச்சு. ஸோ, அதனால சடனா பிரேக் அடிச்சு லாரிய நிப்பாட்டுனாங்க இல்லையா, இப்போ பின்னாடி இவரு வந்துட்டு பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருமே ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஆனா என்னன்னா ஃபுல் புரொடெக்ஷன் இப்போ பசங்க போடுற ஹெல்மெட் மாரி அவரு போடல. அவருமே ஒரு ஃபீமேல் ஹெல்மெட் மாரி தான் ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு. இப்போ என்ன ஆயிருச்சு, லாரி சடனா பிரேக் அடிச்சனால இவரும் பிரேக் ஸ்கூட்டில அடிச்சிருக்காரு. பட் என்னன்னா ஸ்கூட்டி அந்த லெவலுக்கு எஃபெக்டிவா பிரேக் நிக்கலங்க. ஒரு செகண்ட், அதாவது என்ன, 1 இன்ச்சு அந்த லாரிய முட்னாப்புல போய் நின்றுக்குது. அதுக்கப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த கம்பி இருக்கு பாருங்களேன், அந்த கம்பி 2 இவர் ஹெல்மெட் இருக்குன்னா, அந்த ஹெல்மெட்ல இருக்க கண்ணாடி வழியா தொலைச்சு முட்டி நின்றுக்குதுங்க. அதாவது இவ்வளோ தான் 1 இன்ச்சு. அந்த அவங்க சொல்லும்போது அப்படிதான் என்ட்ட சொன்னாங்க. 1 இன்ச்சு தான் இருந்திருக்குமா, அந்த அவருடைய கண்ணுக்கும் அந்த கம்பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு 1 இன்ச்சு தான் இருந்திருக்குமாங்க. அன்னைக்கு அவர் மட்டும் அந்த ஹெல்மெட் போடல அப்படின்னா, அவரு கண்ணும் போயிருக்குமா, இல்ல வந்துட்டு குத்தி உயிரே போயிருக்குமா அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல ப்ரோ அப்படிங்கிற மாரி அந்த இத சொல்லியிருந்தாங்க. இத கேட்கும்போதே வந்துட்டு ஒரு வீடு பார்க்க போகும்போது கன்டினியூஸா ஒன் பை ஒன்னா இவ்வளோ தடங்கல் வருமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மாரி படபடப்பா தான் இருந்துச்சு. ஸோ, அதுக்கப்புறம் அப்படி பைக்க ஓரமா நிப்பாட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹெல்மெட்லாம் கழட்டி அந்த வைசர் உடைஞ்சிருக்கும் பாருங்க, அதெல்லாம் கழட்டி பிச்சு போட்டுட்டு இப்ப 2 பேரும் பொறுமையா போய்க்கிட்டு இருக்காங்களாங்க அந்த லொகேஷன பார்த்து. ஆனா இப்ப தான் ஒய்ஃப்க்கு வந்துட்டு லைட்டா ஒரு சிங்க் ஆகுது. இப்போ நம்ம வீட்ட விட்டு வெளிய வரும்போது நமக்கும் இதே மாதிரி தான் இங்க ஒரு காக்காவால சம்திங், காக்காவ என்னன்னு கூட அவங்க கிளியரா பார்க்கல. கருப்பு கலர்ல ஏதோ ஒரு பறவையால இந்த மாரி நமக்கு ஸ்க்ராட்ச் ஆச்சு. இப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கும் இந்த மாரி ஆயிருக்கு. ஒருவேள வேற ஏதோ கெட்ட சகுனமா இருக்குமா அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டே அந்த வீட பார்க்க பதட்டத்தோட போயிருக்காங்களாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் அந்த வந்துட்டு கேட்டட் கம்யூனிட்டி, அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போறாங்களாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த நார்மலாவே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தங்களும் வரக்கூடியவங்க கூட வந்துட்டு டேட்டாவ என்ட்ரி பண்ணணும். வண்டி நம்பர்லேருந்து, மொபைல் நம்பர்லேருந்து, ஸோ எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்கங்க. ஸோ, எந்த அப்பார்ட்மெண்ட், எந்த வீட்டுக்கு வரீங்க அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. அப்படி தான் இவங்களையும் வழிமறிச்சு, நீங்க யாரு, எந்த வீட்டுக்கு வரீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த வீட்டுக்கும் வரல, நாங்கள் புதுசாக வாடகைக்கு வீடு தேடி வந்திருக்கோம். அப்போ எங்களுடைய ஏஜென்ட் இங்கே தான் இருக்கிறாரு போல், அவரு தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இங்கே வாங்க, நான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதும் சரி, இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வந்துட்டு வீடு வாடகைக்கு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது தப்பாக அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காராம். இவர் அடித்து சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக என்னை இங்கே தான் வர சொன்னாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அட்ரஸை காமிச்சதுக்கப்புறம், சரி என்ன ரூம் நம்பரியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார் கேட்டிருக்கா, வாட்ச்மேன் கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 816 816 அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காராங்க. அப்படி சொன்னதுமே வாட்ச்மேனுக்கு வந்துட்டு சரியா புரிஞ்சா என்னன்னு தெரியல, இல்லை எனக்கு புரியல, திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். அதான் 816 அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த அண்ணா தமிழில் தெளிவாக சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுமே இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த வாட்ச்மேனால கேட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்க பாருங்கள், அன்றைக்கி ஒரு ப்ளூ கலரில் சேர் இருந்துச்சாங்க. அந்த சேரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இப்படியே வந்துட்டு கையை வந்துட்டு நெஞ்சில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தரையை பார்த்துட்டே ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அவர் யோசிக்கிறத பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குதுன்னா இந்த அண்ணாக்கு, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம யார்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லதுக்கு நினைக்கிறோம், பட் நம்மளால் சொல்ல முடியாத இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க மனசில், அந்த தயக்கத்தோட அந்த வாட்ச்மேன் அன்னைக்கு அப்படி உட்காந்துட்டு இருந்த மாதிரி இந்த அண்ணா பார்த்துருக்காங்களாங்க. ஒரு 10 செகண்ட் ஆயிருக்குது, 15 செகண்ட் ஆயிருக்குது, அந்த வாட்ச்மேன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு, எதுவுமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்து ரிப்ளை காணும். ஸோ உடனே இந்த அண்ணாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறங்கி அந்த வாட்ச்மேன் அண்ணா கிட்ட போயிட்டு, ஐயா என்னாச்சியா, ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 45 வயசு இருக்கும். ஐயா என்னாச்சு, எதுக்கு இப்போ நாங்கள் வீட்டு நம்பர் சொன்னதுக்கப்புறம் இப்படி வந்து உட்காடுறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. இல்லை ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லவும், தண்ணி எதுவும் வேணுமாயா, எடுத்து வந்து தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அந்த அண்ணாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, சரி உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் அந்த நோட்டில் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கான்னு போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்ச்மேன் ஐயா சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொல்லவுமே என்ன இருக்குது, இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஏஜெண்ட்டை மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த 816 அப்படிங்கிற ரூம் நம்பர் எங்கே இருக்குன்னா,
அதே அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8வது மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த 816 அப்படிங்கிற ரூம் இருக்குதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ நார்மலாக பேசிக்கிட்டே ஏதாச்சும் அட்வான்ஸ் வாடகை ஏதாச்சும் குறைக்க முடியுதா, இப்போ தான் நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேரும் அந்த ரூம் கிட்ட போகிறாங்களாங்க. ஸோ இப்போ அந்த ரூமுக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ரூமோட ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டு ஒரு கம்பி போட்ட கிரில் கேட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் உட்டன் டோர் இருக்குங்க. இந்த கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணதுமே என்ன இருக்குதுன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு ஏதோ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரோ கெஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை ஏதோ புதுசாக வீடு பார்க்க போனால் கூட நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் அக்கம் பக்கத்தில் இருக்க மிஞ்சி போனால் ஒருத்தங்க 2 பேர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. அதுவும் சென்னை மாதிரி சிட்டியில் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃப்ளோரில் இருக்க எல்லாருமே வெளியே வந்து நின்று இவங்க டோரை திறக்கிறத வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ என்னாச்சு, ஏன் எல்லாரும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட்டை கேட்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னு, இல்லை புதுசாக நம்ம வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால பார்த்துட்டு இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, இவர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அந்த டோரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த டோரை வந்துட்டு அந்த பெரிய பூட்டு மாதிரி இருக்குதுங்க, அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ மாற்றி மாற்றி சாவியை போடுறாரு, எண்ணத்தை போட்டும் டோர் ஓப்பன் ஆகலைங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, யோ இந்த வீடு தானா இல்லை மாற்றி கீத்தி போட்டு திறந்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் ஏஜென்ட் கிட்டே கேட்டிருக்காருங்க. இல்லை சார் இந்த வீடு தான் சார் நல்லாவே தெரியும், அது ரொம்ப நாளாக பூட்டி இருந்தாலும் ஸ்ட்ரக்காக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் டோரை திறந்து ஆல்மோஸ்ட் எப்படியோ திறந்துட்டாருங்க. அப்படி திறந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, ரூமை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு என்ன தெரியுமா, ஸோ வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான். அந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்டும் எல்லாமே புது பொருள் தான், இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணல தான். ஆனால் என்னன்னா அது ஃபுல்லாக நூலாம்படையும் தூசி மாட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு ரூமை பூட்டி இருந்துச்சுன்னா உள்ளே எந்த லெவலுக்கு தூசி இருக்குமோ அந்த லெவலுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்திருக்குதுங்க. ஸோ என்னையா புது ரூம்னு சொன்னால் புது திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சார் நல்லா பாருங்கள் சார், சோஃபாலாம் கவரே பிரிக்கலை, டிவிலாம் பாருங்கள் அந்த ஸ்டிக்கரே கிழிக்கலை, எல்லாமே புதுசு தான் சார், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தனால டஸ்ட்டு ஓவர் ஆயிடுச்சு, சென்னையில் பக்கத்தில் அந்த பழைய அந்த ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால ஈஸியாக டஸ்ட்டு உள்ளே வந்துடுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பால்கனி காமிச்சிருக்காரு. ஸோ பால்கனி ஓப்பனில் இருந்திருக்குங்க பாருங்கள், இந்த பால்கனி ஓப்பனில் இருந்திருக்குதா, ஸோ அதனால் இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டஸ்ட்டும் உள்ளே வந்திருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஹஸ்பண்ட் ஒரு பக்கமாக போய் வீடை பார்த்துட்டு இருக்காரு, ஒய்ஃப் ஒரு பக்கமாக போயிட்டு கிச்சனை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒய்ஃப் வந்துட்டு கிச்சனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க போயிருக்காங்க. இப்போ ஒய்ஃபு நேராக கிச்சனுக்கு போன கையோட பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க, அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இல்லை, யாரோ யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டோர் இருக்குது பாருங்கள், ஃப்ரிட்ஜ் வந்துட்டு புதுசாக தான் வெளியெல்லாம் பேக்கிங் இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜ் உண்மையிலே புதுசு தானே அப்படிங்கிறத வந்துட்டு திறக்கிறதுக்காக அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்காங்களாங்க. அப்படி அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்னொரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ஏன்னா ஃப்ரிட்ஜை திறந்த கையோட ஒய்ஃபு பயங்கரமாக ஆன்ட்டு கத்திருக்காங்களாம், கத்திட்டு ஓடி வெளியே வந்துட்டாங்களாங்க. அதாவது என்ன, ஹஸ்பண்டுக்கிட்ட ஓடி வந்துட்டாங்களா, வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜை நோக்கி கை காமிச்சிருக்காங்களா, என்னாச்சாங்க அப்படி என்னத்தை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காருங்க. உடனே ஏஜென்ட்டும் என்னமாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஃப்ரிட்ஜை போய் பார்த்துட்டு டக்குன்னு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாராங்க. க்ளோஸ் பண்ணதுமே வந்துட்டு யோ என்னையா இருக்குது, என்ன ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காருங்க ஏஜென்ட்கிட்ட. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் பழைய பொருள் தான், அதை நம்ம வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் சார், கவலைப்படாதீங்க நான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஏஜென்ட்டு மலுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி மலுப்பவுமே வந்துட்டு இந்த அண்ணாக்கு என்னாச்சு, பயங்கரமாக கோவிச்சு, இப்போ நீ காமிக்க போறியா இல்லையா, நான் வந்துட்டு உள்ள வேறு எதுவும் மறைச்சி வச்சிருக்கியா, கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த அண்ணா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அப்படி கத்த ஆரம்பிச்சதுமே அந்த ஏஜென்ட் வந்துட்டு திறக்க விடலையாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வாங்க சார் அடுத்த ரூமை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்களாம், டக்குன்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டாங்களே. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அண்ணா அப்படி மூக்கை பொத்திட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டம்முன்னு திரும்ப ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜு உள்ள என்ன இருந்திருக்குதுன்னா, இந்த ரோட்லலாம் ஏதாச்சும் அடிபட்டு அனிமல் செத்து போச்சுன்னு வைங்களேன், அதுக்கு மேலெல்லாம் அந்த புழுவாக வந்து ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், ரொம்ப அசிங்கமாக அருவருப்பாக இருக்கும் அந்த புழுவெல்லாம் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே யாரோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மீட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க பாருங்கள், சிக்கன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் வாங்கி வச்ச மாதிரி ஏதோ ஒரு மீட் இருந்திருக்கு போல், அது போக கீழே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்திருக்கு போல், எல்லாத்துலேயும் அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே வந்துட்டு புழுவாக இருந்திருக்குதுங்க. ஃப்ரிட்ஜை திறக்கவுமே அவ்வளோ புழு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கீழே கால்லலாம் விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது உள்ளேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து பாருங்கள், ஐயோ அந்த ஸ்மெல்லு வந்துட்டு என்னால் இப்போ கூட அதை நினச்சா வந்துட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது ப்ரோ, என்னால் வந்துட்டு இப்போவுமே அதை நினச்சா எனக்கு வாமிட் தான் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா அந்த ஸ்டோரியை சொல்லும்போது சொன்னாருங்க. இதை எனக்கு அந்த அண்ணா அந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புதுசாக வீடுங்கிறாங்க, இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத வீடுங்கிறாங்க,
அப்புறம் எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த மாரி மீட்லாம் போச்சு, இந்த மாரி போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த கேள்விய அந்த அண்ணன் டைரக்ட்டா அந்த ஏஜென்ட் கிட்டயே கேட்டுருக்காங்களாங்க. அப்படி கேட்டதும் இந்த ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "டேய் இவரு சொல்ற மாரி இது புது வீடு இல்லடா. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அத யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாரு அடுப்புக்கு மேலலாம் வந்துட்டு அந்த கை வச்ச கை தடம்லாம் தெரியுது. இப்ப நார்மலா கிச்சன்ல யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, செவுத்துலலாம் கை வச்சோம் அப்படின்னா அந்த தடம் தெரியும் பாருங்க. அந்த மாரிலாம் தடம் தெரிஞ்சிருக்குதாங்க." இத பத்தி அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்கும்போது, அப்பந்தான் ஏஜென்ட் இன்னொரு வார்த்தைய சொல்றாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வீட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபேமிலி வந்துட்டு தங்கி இருந்தாங்களாங்க. பட் என்னன்னா, அவங்க தங்கியிருந்த கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்த ஒரு 2, 3 நாளே அவங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கரமா ப்ரமோஷன் கிடைச்சு, இப்ப சென்னையிலேருந்து பெங்களூர்ல வேற ஒரு கம்பெனில நல்ல ஒரு போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்த யோகமா என்னன்னு தெரியல. உடனே அதிகமா சேலரிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு, நாங்க பெங்களூர் போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வித்தின் 7 டேஸ்க்குள்ள கிளம்பி போயிட்டாங்க சார். இப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்ட் இவங்க கிட்டலாம் சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொல்லும்பொழுது இந்த அண்ணா என்ன கேட்டிருக்காருன்னா, "ஓ! அப்படியா? அப்போ வந்துட்டு நாங்களும் அப்போ எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலனா வித்தின் 7 டேஸ்ல கிளம்பி போயிரலாமான்னு?" கேட்கும்பொழுது, "சார் இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவசரத்துக்கு அவங்க வீடு வாடகைக்கு எடுத்தாங்க. நாங்க அந்த அக்ரீமெண்ட்லாம் போடுறதுக்கு லேட் பண்ணோம். பட் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இப்போ நாங்க அந்த மாரி பண்ண மாட்டோம் சார். கண்டிப்பா அக்ரீமெண்ட்லாம் போடுவோம்." அப்படிங்கிற மாரி இந்த ஏஜென்ட் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. சரி என்னமோ சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அடுத்து பெட்ரூம் பார்க்க வேண்டியது. அந்த பெட்ரூம ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பெட்ரூம பார்க்க போலாம் அப்படிங்கிற மாரி பார்க்க போயிருக்காங்களாம். அங்க இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. இப்போ நார்மலா யாராச்சும் பெட்ரூம்க்கு பூட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? நார்மலி பெட்ரூம்ல நம்ம இந்த லாக் தான் போட்டிருப்போம். ஒரு ரவுண்ட் லாக் தான் இருக்கும் மேக்ஸிமம் வீட்ல. ஸோ பெட்ரூம்ல யாருமே வந்துட்டு நம்ம தெருவாசல் அதாவது வந்துட்டு வீட்டு முன்வாசல்ல போடுற மாரி இந்த கொண்டி போட்டு பெரிய பூட்டு போடுற மாரி லாக் போட மாட்டோம் இல்லையா? பட் என்னன்னா, அந்த பெட்ரூம்ல உள்ள லாக்க வந்துட்டு கழட்டிட்டு இவங்க யாரோ அசெம்பிள் பண்ண மாரி தெரியுதுங்க. இந்த மாரி பூட்டு போடுற மாரி ஒரு லாக் போட்டிருக்காங்க. போட்டு அதில ஒரு பெரிய பித்தாள போட்டும் தொங்க விட்டுருக்காங்களாங்க. ஸோ உடனே இத பார்த்ததுக்கப்புறம், "எதுக்கு இந்த ரூம பூட்டியிருக்காங்க? பித்தாள போட்டுலாம் தொங்குது. சரி இத ஓப்பன் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா சொல்லவும், அவர் ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, "சார் இதுக்கு என்ட்ட சாவி இல்லையே சார். சரி நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது சொல்லுங்க. நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் டைம் குடுங்க. கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க ஒரு அதுக்கடுத்து நாளா கழிச்சு நீங்க டைரக்ட்டா குடியிருக்கிற மாரி நான் செட் பண்ணி குடுத்துறேன் சார்." அப்படிங்கிற மாரி இந்த ஏஜென்ட் சொல்லியிருக்காராங்க. யோ! நீ சொல்றதெல்லாம் ஓகே. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த கருமம் இருந்த மாரி நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம்ல என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்க பார்த்துட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிரும். அதுக்கப்புறம் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்க வீட்டுக்கு போயிட்டு முடிவு பண்ணிக்கிறோம். நீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பால்கனி கிட்ட நல்லா காத்தோட நீங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏஜென்ட் கீழ போயிட்டு இந்த ஹிந்திக்காரங்கலாம் ஸ்வீப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த கிளீன் பண்ற ஒர்க்கு. அதுல ஒரு பையன கூட்டிட்டு அவன் ஏதோ கம்பி மாரி ஏதோ எட்டு வந்திருக்கான். அந்த பையன கூட்டிட்டு வந்து இந்த பூட்ட உடைக்க சொல்லியிருக்காங்களாங்க. அந்த மாரி உடைச்சு அந்த கதவ ஓப்பன் பண்றாங்களாங்க. அப்படி ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் என்ன இருக்குது, அந்த ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமான ஸ்மெல்லுங்க. அது என்ன ஸ்மெல்னா, இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆல்ரெடி கெட்டுப்போன ஸ்மெல் வந்துகிட்டு இருக்குது. அத ஓப்பன் பண்ணனால வீடு ஃபுல்லாவே ஏதோ அழுகி போன ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்குது. மூக்க பொத்திட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரூம தொறந்தா, இந்த ரூமுக்குள்ள டிஃபரெண்ட்டா வேற ஒரு ஸ்மெல்லுங்க. இந்த ஸ்மெல்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, ஒரு பிளட் ஸ்மெல்லு, இல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஹாஸ்பிட்டல்லலாம் ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மெடிக்கல் அதாவது மருந்துலாம் சேர்ந்து ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கும் பாருங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட்டா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. "ஓ! என்னய்யா அந்த ரூம் இப்படி நாத்தம் புடிச்சுனாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, ரூம் இருட்டா இருக்குது. ரூம்ல எந்த லைட் போட்டாலுமே லைட் வந்துட்டு எரியல. ஏன்னா வந்துட்டு அது லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. டார்ச் அடிச்சு தான் அதான் மொபைல்ல இருக்க டார்ச் அடிச்சு தான் பார்க்குறாங்களாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா, பெட்டுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, ஏதோ ட்ரெஸ் ஏதோ பொண்ணுடைய ட்ரெஸ்லாம் வந்துட்டு கழட்டி போட்ட மாரி கிடந்திருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுடைய செருப்பு கிடந்திருக்குது. கும்பலா ஒரு செருப்பு இல்ல. ஒரு ஒரு 4, 5 செருப்பு பெண்களுடைய செருப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாரிலாம் கிடந்திருக்குது. அப்படியே பெட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தா பெண்களுடைய இன்னர்ஸ் இருக்கு பாருங்க. அந்த இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டுக்கு இந்த பக்கம் கிடந்திருக்குதுங்க. டேய் இங்க என்ன இந்த வீட்ல மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வீட்ல அதாவது வாடகைக்கு குடும்பம் தான் இருந்தாங்களா? இல்ல வேற எதுவும் தொழில் பண்றதுக்காக அந்த வீட்ட வாடகைக்கு விட்டுருந்தீங்களா? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் கிட்ட இவரு கேட்டிருக்காராங்க. சார் எனக்கும் தெரியாது. நானும் இன்னைக்கு தான் உங்கள மாரி வந்துட்டு இந்த வீட வந்துட்டு உள்ள தொறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சார். என்ன புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த ஏரியால இந்த வீடு வாடகை கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் மேபி இந்த மாரிலாம் இருக்கா எனக்கு என்னன்னே தெரியல சார். எனக்கே வந்துட்டு புதுசா இருக்கு அப்படிங்கிற மாரி ஏஜென்ட் அவர் பாட்டுக்கு ஒளர ஆரம்பிச்சிட்டாராங்க. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியலங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே டக்குனு இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த கபோர்டு மரக்கட்ட கபோர்டு பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கபோர்ட புடிச்சு ஓப்பன் பண்ணிட்டாராங்க. அப்படி ஓப்பன் பண்ணா, அந்த கபோர்டுக்குள்ள அடுத்து இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, கபோர்ட தொறக்குறாங்க. புது புது புதுன்னு மண்ணு விழுந்திருக்குதுங்க. அந்த மண்ணு விழுந்தது மட்டும் இல்லாம, அந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்தா, உள்ள பாம்பு புத்துங்க.
அப்படியே இந்த பாம்பு புத்து இவ்வளோ ஒசரம் இடுப்பு ஒசரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு புத்துக்கிட்டே அந்த கபோர்டுக்குள்ளே வச்சிருக்குது. அந்த ஒரு பெண்மணியுடைய ட்ரெஸ்லாம் கிடச்சி சொல்ல பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கபோர்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் தாங்க இருந்திருக்குது. ஏதோ ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்லாம் பாதி வந்துட்டு கரையாக அரிச்சிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு புத்து இருந்திருக்குது. இவர் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு கத்திருக்காங்களாங்க. அவங்க எதுக்கு கத்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த பெட்ரூமுடைய ஜன்னல் இருக்குது பாருங்க. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாம்பு அப்படியே ஊர்ந்து போய்கிட்டு இருந்திருக்குது. இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யான்ட்டு கத்திட்டு 2 பேரும் வீட்டை விட்டு அப்படி வெளியே வந்துட்டாங்களாங்க. வந்து அந்த வரண்டா இருக்குது பாருங்க. வரண்டாவிலேருந்து வெளியே நின்றுட்டு வந்துட்டு அந்த ஏஜெண்ட்டை கூப்பிட்டு, உனக்கு இதான் ஏன் லாஸ்ட் வார்னிங் மரியாதை, புது வீடு அது கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருக்காருங்க. அந்த வீடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இந்த பாலடைஞ்ச பழைய பாம்பு பங்களா கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிட்டு, வீடு வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணன் கிளம்பி வந்துட்டாங்களாங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு கிளம்புன கையோடையே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு மைண்டு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லையா, ஏதாவது பீச்சுக்கு போய் காற்று வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது என்ன நீலாங்கரை பீச் இருக்குது பார்த்தீங்களா, நீலாங்கரை பீச்சுக்கு வந்திருக்காங்களாங்க. அப்படி பீச்சில் வந்துட்டு உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்களாம். என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ அந்த அக்கா காலையில் தனக்கு எப்படி அடிபட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாங்க. என்னென்னா இந்த மாதிரி எனக்கு காக்கா உரசி தாண்டா அடிபட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அந்த வந்துட்டு சிக்னலில் வந்துட்டு லாரியிலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸும் கண்ணே உயிரே போயிருக்கும். இப்போ என்னடானா வீடை பார்க்க போனால் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு என்னமோ எல்லாமே கெட்ட சகுனமாக இருக்குது. வேணால் நம்ம வந்துட்டு ஒரு மாதம் நம்ம வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாகவே இருந்து போமா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொறுமையாக வீடு பார்த்து போப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்டதுமே ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரா, டேய் நீ இன்னும் எந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்க, இன்னும் இதெல்லாம் நம்பிட்டா இருக்குது. ஸோ எதுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணோம், 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணோம். இப்போ அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதா நியாயமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடு, நான் அருமையாக உனக்கு வீடு பார்த்தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. பட் என்னன்னா இந்த அண்ணாவும் 2 நாள் ஃபுல்லாக தேடி சுற்றி முற்றி அலைஞ்சிருக்காங்களாம். பட் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாகவும் கேட்டட் கம்யூனிட்டிலையும் ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே கிடைக்கலையாங்க. அப்படி கிடைக்காம இருந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஏஜென்ட் வந்துட்டு திரும்ப கால் பண்ணுறாராம். அப்படி கால் பண்ணிட்டு, சார் என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க, ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் சார், வந்துட்டு வீடு உங்களுக்காக தான் சார் நான் ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கேன் இன்னும் அந்த வீட்டை யாரும் வாங்க வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த அண்ணா கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்போது, சார் இல்லை சார் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க, நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வீடை பக்காவாக க்ளீன் பண்ணி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிடும் சார், உங்கள் மனைவி இப்போ கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் சார், நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக தங்கிடுவீங்க, வீட்டை விட்டே போக மாட்டேங்க சார், அன்றைக்கி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காராங்க ஏஜென்ட். உடனே இந்த அண்ணா சரி நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணா ஃபோனை கட் பண்ணிவிட்டு தான் ஒய்ஃப் கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்காங்களா. அங்கே பாரு என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் பிரிஞ்சு இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்குது, எல்லா பக்கமும் வீடு தேடி பார்த்துட்டு எனக்கு எந்த வீடுமே கிடைக்கல, ஃபைனலாக எனக்கு இப்போ கிடச்சது நம்ம ஆல்ரெடி போய் பார்த்தோம் பாரு அந்த வீடு தான். பட் அந்த வீடு இப்போ வந்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி புது வீடு மாதிரி ஆக்கி கொடுத்துட்டாங்களாம். இப்போ நம்ம ஒரே ஒரு டைம் போய் நம்ம பார்ப்போம். ஸோ உனக்கு பிடிச்சிருந்துச்சி இப்போ ஓகே அப்படின்னா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும், உனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா வந்துட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க ஒய்ஃப் கிட்ட அவன் லவ் ஃபீலிங்கில். உடனே ஒய்ஃபும் வந்துட்டு சரி ஓகே நம்ம இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேராக அந்த வீட்டுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. வீடு எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரிட்ஜையே மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏன்னா அந்த வீட்டுடைய ஓனர் ஃபாரினில் இருக்கார் இல்லையா, அங்கே நடந்த விஷயங்களை தான் அந்த ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே புது திங்ஸாக வாங்கி வச்சிட்டாங்களாங்க. வச்சது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காராம். சரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா 1 இயர் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இந்த அண்ணா சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொல்லி முடிச்சதுமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அஃபிஷியலாக அந்த வீட்டில் வந்துட்டு குடி ஏறியாச்சுங்க. அப்படி குடியேறி எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 3ஆவது நாள் காலையில் 2 பேரும் எந்திரிச்சிருக்காங்க. அப்படி எந்திரிக்கும் பொழுது ஒய்ஃப்க்கு பயங்கரமாக குளிர் காய்ச்சல் அடிச்சிருக்குதுங்க. ஸோ அதாவது டெம்பரேச்சர்லாம் எங்கேயோ போயிடுச்சு, அவங்களுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிச்சிருக்குது. ஸோ அதனால் 2 பேரும் ஒரே கம்பெனி தான் இல்லையா. ஸோ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீ இன்றைக்கி வேலைக்கு வர வேண்டாம், நான் இன்றைக்கி போயிட்டு வரேன், நீ வீட்டில் ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த அண்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்காங்களாங்க. அப்படி வேலைக்கு போன அண்ணா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நான் ஈவினிங் வந்துட்டு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்களாங்க. அதே மாதிரி போனவங்க ஈவினிங் சீக்கிரமாக வரவும் செஞ்சுருக்காங்க. வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் என்ன இருக்குங்க, ஹக் பண்ணிப்பாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஹக்கு கிஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த யார் அந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை நான் சமைக்கணும், எனக்கு வந்துட்டு இன்னும் தலைவலிலாம் அதிகமாக இருக்குது, நீ கீழே போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது என்ன சுக்கு காப்பி போடுற பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது நீ எனக்காக வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கிட்ட அந்த அக்கா சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த அண்ணாவும் பார்த்தீங்கன்னா சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு இறங்கி கீழே போயிருக்காங்களாங்க.
அப்படி போன அடுத்த ஒரு 10வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த அண்ணா வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ட்ரி ஆறாங்களாம். எப்படி என்ட்ரி ஆறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போட்டு போற பேக் இருக்கு பாருங்க, அந்த மாரி அந்த பேக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்களாங்க. அப்படி என்ட்ரி ஆனதுக்கப்புறம், "டேய் என்னடா எங்க இருந்த? என்ன பேக்கெல்லாம் தூக்கிட்டு வர?" அப்படிங்கிற மாரி இந்த அக்கா கேட்டிருக்காங்களாம். "சரி வாங்கிட்டு வந்துட்டியா? சரி எனக்கு அப்படியே போட்டு குடுத்துரு" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்துட்டு கேஷுவலா கேட்டிருக்காங்களாங்க. "என்னத்த ஒளர்ற? என்னத்த வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்கிற? என்ன எட்டு வந்தியான்னு கேட்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுற?" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்பொழுது, "நான் என்னடா ஒளர்றேன்? இப்போ தான்டா ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சுக்கி காப்பி போடுறதுக்கான அந்த தூள் பவுடர் பார்த்தீங்கன்னா, உன்ன வாங்கிட்டு வர சொல்லி அமுச்சு விட்டேன் கீழ கடைக்கு. இப்போ நீ அதே மாரி இப்போ வந்துட்டா வந்து போட்டு தான் சொல்றேன். வரும்போது ஏதோ பேக்லாம் எட்டு வந்திருந்த புதுசா. ஏன்னா நீ போகும்போது எந்த பேக்கும் போட்டு போல. ஏதோ இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர மாரி நீ வந்துட்டு இருக்க. அதனால தான் உன்ட்ட இந்த மாரி கேட்டேன்டா" அப்படிங்கிற மாரி அந்த அக்கா சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொல்லும்பொழுது அந்த அண்ணா என்ன சொல்றாங்கன்னு, "ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? நான் இப்போ தான்டி ஆஃபீஸ்லேருந்தே வாரேன்" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா சொல்லியிருக்காங்களாங்க. இந்த அக்கா உடனே, "நீ விளையாடாத, என்ன சும்மா பயமுறுத்துறியா?" அப்படிங்கிற மாரி இந்த அக்கா வந்துட்டு, "போடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நானே ஃபீவர்ல இருந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு காஃபியும் தேவையில்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த அக்கா பெட்ல போயிட்டு உட்காந்து படுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. அப்படி படுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், "என்னாச்சு இவளுக்கு காஃபி வேணுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்த உடனே என்ன பண்றாங்க, அடுப்புல பார்த்தீங்கன்னா பால வச்சுட்டு காஃபி போட்டு குடுக்குறாங்களாங்க. அப்படி காஃபி போட்டு குடுத்ததுக்கப்புறம் அந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எனக்கெல்லாம் இந்த காஃபி ஒண்ணும் வேண்டாம். நான் என்ன காஃபி கேட்டேனோ எனக்கு அந்த காஃபி தான் வேணும்" அப்படிங்கிற மாரி சண்டை போட்டுருக்காங்களாங்க. "நீ என்ன காஃபிடி என்ட்ட கேட்ட? உனக்கு தெரியாதா? சுக்கு காஃபி பவுடர் தானே உன்ன வாங்கிட்டு வர சொன்னேன்" அப்படிங்கிற மாரி அந்த அக்கா திரும்ப சொல்றாங்களாம். இந்த அண்ணா யோசிச்சுட்டாங்க, இவருக்கு ஏதோ பைத்தியம் புடிச்சுட்டு போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ குடிச்சா குடி, குடிக்காட்டி போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த காஃபிய கட்டிலுக்கு பக்கத்துல வச்சுட்டு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கிளம்பி அப்படியே வந்துட்டு வெளிய வந்துட்டு அவங்க நார்மலா எப்பவுமே ஈவினிங் வந்தோனே ஜிம்முக்கு போவாங்களாங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டில ஜிம் இருக்குது. ஸோ ஜிம்முக்கு அவங்க பாட்டு போயிட்டாங்களாங்க. அப்புறம் என்ன இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த அண்ணாக்கும் சேர்த்து ஃபீவர் வந்திருக்குது. இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த அண்ணா ஜிம்முக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு சமைச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்களாங்க. அப்படி சமைச்சுட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கும் பார்த்தீங்களா, அத வந்துட்டு ஹாட் பாக்ஸ்ல போட்டு பூட்டி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு, இவங்க வந்துட்டு நேரா பெட்ரூம்க்கு வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்களாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சரியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு ஒரு 11:30 ஒரு 12 மணிக்கிட்ட இருக்குமாங்க. அந்த டைம்க்கு ஏதோ வந்துட்டு தண்ணி தொறந்து டேப்பு போய்க்கிட்டு இருக்க மாரி சவுண்ட் கேட்டுருக்குதாங்க. என்னடா தண்ணி சவுண்ட் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்க, அந்த அண்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நேரா வெளிய தண்ணி எங்க சவுண்ட் வருது அப்படிங்கிற மாரி பார்த்து வந்திருக்காங்களாம். அப்படி வந்தா கிச்சன்ல கை கழுவுற வாஷ் பேஷன் சிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிங்க்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி தொறந்து அப்படியே கீழ மார போய்க்கிட்டே இருந்திருக்காதாங்க. உடனே என்ன திடீர்னு எப்படி தண்ணி வரும்? ஒரு வேள நள்ளி எதுவும் லூஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திரும்ப நள்ளிய வந்துட்டு திருக்கி நல்லா டைட் வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெட்ல வந்துட்டு படுத்திருக்காங்களாம். அப்படி படுத்தா அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திரும்பியும் சவுண்ட் கேட்டிருக்குதாங்க. என்னன்னா, கிச்சன்ல இருக்கிற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழ டம்மு டம்மு டம்முன்னு விழுற மாரி சவுண்ட் கேட்டிருக்குதாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த அண்ணா கிச்சனுக்கு போய் பார்த்துருக்காங்க. இந்த அக்காவும் வந்துட்டு முழிச்சுட்டாங்க. என்னாச்சுன்னு போய் பார்றா எனக்கு முடியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த அண்ணா போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சன்ல என்ன அப்படிங்கிற மாரி போய் பார்த்துருக்காங்களாங்க. அப்படி போய் பார்த்தா, அந்த கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்துட்டு கீழ விழுந்து ஒரு மாரி யாரோ தள்ளி விட்ட மாரி கீழ விழுந்து கிடந்திருக்குதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்னடா கிச்சன்ல தண்ணி தானா போது, இங்க என்னடானா பாத்திரம்லாம் கீழ விழுந்து கிடக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படி இந்த அண்ணா திரும்பியிருக்காருங்க. திரும்புனதும் என்ன இருக்குதுன்னா, அந்த அண்ணா முன்னாடி யாரோ டக்குனு வந்து நிக்கிற மாரி இருந்திருக்குது. அது யாருன்னு பார்த்தா, இவங்க ஒய்ஃப் தான். அந்த அண்ணாவுடைய ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு, அந்த தூக்க கலக்கத்துல வந்துட்டு, "என்னடா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா முன்னாடி வந்து நின்றுருக்காங்கதாங்க. "ஏய் நீ தானாடி? சொல்லிட்டு வரமாட்டியா?" நான் பக்குன்னு ஒரு செகண்டு ஒரு மாரி ஆயிப்போச்சு. சரி ஒண்ணும் இல்ல, ஏதோ எலி கிளி தட்டி போட்டுச்சா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்னடா சொல்ற? 8வது மாடியில இருக்கேன்டா. எலி எப்புட்றா வரும்?" "ஏய் இந்த வீட்ல பாம்பு புத்தே இருந்துடி. பாம்பே இருந்துச்சு. எலி வராதா என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி வா போய் தூங்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி தூங்கலான்னு சொல்லும்போது, இந்த அக்கா அப்படி கண்ண கசக்கிட்டே அதாவது என்னன்னா, தூக்க கலக்கத்துல இப்படி கண்ண கசக்கிட்டே திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடுல யாரோ வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு பிளேட்ல வச்சு யாரோ சாப்பிட்டுட்டு அப்படியே மிச்சம் வச்ச மாரி இருந்திருக்குதுங்க. ஸோ உடனே வந்துட்டு இந்த அக்கா பார்த்துட்டு, "டேய் என்ன நைட்டு சாப்பிட்ட சாப்பாட வந்துட்டு திரும்ப இல்ல தூர போட்டுட்டு வேஸ்ட்ட தூர போட்டுட்டு சிங்க்ல போட மாட்டியா? இப்படி நாரடிச்சு வச்சிருக்க வீட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாங்க. உடனே "என்னடி சாப்பாடு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த அண்ணா அந்த பிளேட்ட பார்த்துருக்காங்களாம். இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். இவ அப்படி சாப்பிட்டு வச்சுட்டு நம்மள சொல்லிட்டு போறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த அண்ணா அந்த சாப்பாடு வேஸ்ட்ட தூக்கி நேரா குப்பையில போட்டுட்டு, திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு,
நேரா வந்துட்டு திரும்ப படுக்க போயிருக்காங்களாங்க. அப்படி படுக்க போனதுக்கப்புறம் என்ன இருக்குது, திரும்ப 3 மணிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டீங்கன்னா, அந்த அண்ணாக்கு வந்துட்டு ஏதோ மூச்சு திணர்ற மாரி பயங்கரமா இருந்திருக்குதுங்க. எந்திரிச்சு பார்த்துருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா ஏசி ஓடல, ஃபேன் ஓடலங்க. ரூம்ல வந்துட்டு 2மே ஓடலங்க. வெளிய வந்து பார்க்குறாரு. வெளிய வந்தா ஹால்ல வந்துட்டு ஃபேன் ஓடுது. எல்லாமே ஒர்க் ஆகுது. ரூம்குள்ள மட்டும் ஏசியும், ஃபேனும் வந்துட்டு சடனா 2மே வந்துட்டு ரிப்பேர் ஆயி நிக்குதுங்க. இது எப்புட்றா ரிப்பேர் ஆயி அப்படி நிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த அக்காவும், இந்த அண்ணாவுமே எந்திரிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு புழுக்கம் ரொம்ப ஹியூமிடிட்டி ஆயிரும் இல்லையா? புழுக்கம் தூங்க முடியாது. எந்திரிச்சு நேரா பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து அந்த ஹால்ல இருக்க அந்த சோஃபால பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா படுத்துக்கிறாங்களாம். டக்குனு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு வரலாம், தண்ணி தெவிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிருக்காங்களாங்க. அப்படி கிச்சனுக்கு போய் பார்த்தா, இந்த அண்ணாக்கு இன்னொரு ஷாக்குங்க. என்னன்னா, இந்த அண்ணா தான் வரும்போது அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த சாப்பாட ஃபுல்லா தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு, பிளேட்ட வந்துட்டு கழுவி வச்சுட்டு வந்திருந்தாங்க. இப்ப என்னடான்னா, இப்போ திரும்பவும் அந்த ஹாட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்குது. அதே தட்ல எப்படி சாப்பாடு யாரோ சாப்பிட்டுட்டு வச்ச மாரி இருந்துச்சோ, அதே மாரி பிளேட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்களாங்க. உடனே இந்த அண்ணா டவுட்டோடயே வந்துட்டு படுத்துட்டு, மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப்ட்ட என்ன கேட்டுருக்காங்கன்னா, "ஏய் ராத்திரி பசிச்சுன்னா திரும்ப எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்பொழுது, "இல்ல நான்லாம் எதுவும் சாப்பிடலையே" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாம். "இல்ல ராத்திரி ஏதோ வந்துட்டு எனக்கு ஏதோ தப்பா படுது. ஃபர்ஸ்ட்டு தண்ணி தானா விழுந்துச்சு. ஆனா நள்ளி பார்த்தா டேப் வந்துட்டு கரெக்ட்டா தான் இருக்குது. எதுவுமே லூஸா இல்ல. ஃபர்ஸ்ட்டு யாரோ சாப்பிட்டு வச்ச மாரி இருந்துச்சு. நீயும் சாப்பிட்டு வைக்கல, நானும் சாப்பிட்டு வைக்கல. ஆனா பிளேட் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு வச்சேன் நீ சொன்ன. நான் வந்துட்டு தூர போட்டுட்டேன். அப்புறம் திரும்ப நான் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போனேன். நம்ம ஃபேனு ஆஃப் ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சு அங்க போனேன். அங்க போய் பார்த்தா யாரோ திரும்ப சாப்பிட்டுட்டு வச்ச மாரி இருந்துச்சு பார்த்துக்கோ. நீ கேட்டா நீ சாப்பிட்டுட்டு வைக்கலன்னு சொல்ற. அப்ப வீட்டுக்குள்ள வந்து யாரு சாப்பிட்டுருப்பா? யாரு சாப்பிட்டு வச்சிருப்பா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன இருக்குதுன்னா, சரி ஃபேனும் ஏசி ரிப்பேர் ஆச்சா, இப்ப போய் ஓடுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாம். இப்போ போய் பார்த்தா ஃபேனும் ஓடிட்டு இருந்திருக்கு, ஏசியும் ஓடிட்டு இருந்திருக்குதுங்க. ரூமே பயங்கரமா சில்லுன்னு இருந்திருக்குதுங்க. ராத்திரி போல ஃபேன் ஓடல தானே, அப்புறம் அதனால தானே வெளிய வந்து தூங்குனோம். இப்ப எப்படி எல்லாமே ஒரு மாரி டிஃபரெண்ட்டா நடக்குது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குது, அதாவது இந்த கிச்சனுக்குள்ள இருந்து பயங்கரமா திரும்ப சவுண்ட் வந்திருக்குதுங்க. அது என்ன சவுண்டுன்னா, குடு 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 குடுன்னு ஏதோ வந்துட்டு அடிக்கிற மாரி சவுண்ட் வந்திருக்குதாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, நேரா கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா சவுண்டு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கம்ப்ரசர் ஓடும் பாருங்க, அந்த மோட்டர் ஃப்ரிட்ஜோட மோட்டர் ஓடும் பாருங்க. அந்த மோட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடுற மாரி சவுண்ட் வந்திருக்குதுங்க. உடனே டக்குனு இந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, "ஏய் ஃப்ரிட்ஜ் ஏதோ மால் ஃபங்ஷன் ஆயிட்டுடே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்விட்ச ஆஃப் பண்ணிட்டு, வீட்ல எல்லா எலக்ட்ரிக்கலுமே ஒர்க் ஆகல போல, சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ டக்குன்னு தொறந்திருக்காங்களாங்க. ஃப்ரிட்ஜ தொறந்தா அன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஸ்மெல் வந்துச்சோ, எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃபுட்டுலாம் வந்துட்டு அழுகி போய் புழுவா இருந்துச்சோ, அதே மாதிரி காலையில இப்போ திரும்ப இவங்களுக்கு இந்த மாதிரி புழுவா இருந்திருக்குதாங்க. இத பார்த்ததுக்கப்புறம் இந்த அண்ணாக்கு பயங்கரமான ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, நேத்து தான் மதியானம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து வச்சோம். ஒரு நாளுல அதுவும் இந்த ஃப்ரிட்ஜ் வேற ஃப்ரிட்ஜ் அந்த ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஒரு நாளுல எப்படி இந்த வீட்டுக்குள்ள புழு வரும்? ஏன் இந்த மாரிலாம் அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்கு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான், இந்த அண்ணாக்கு ஒரு டவுட் வந்திருக்குது. என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீட்ட பார்க்க வரும்போதே, இந்த ஊர் அதாவது இந்த சுத்தி இருக்க கம்யூனிட்டி மக்கள் எல்லாருமே நம்மள ஒரு மாரி குறுகுறுன்னு பார்த்தாங்க. இந்த வாட்ச்மேன் அண்ணா ஒரு செகண்ட் அந்த சேர்லயே போய் உட்கார்ந்து அப்படியே அமைதியா பேய் அறைஞ்ச மாரி உட்கார்ந்தாரு. நான் எதுக்கும் அந்த வாட்ச்மேன் அண்ணாட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்தோம். இந்த அக்கா வந்துட்டு பயமாயிடுச்சுங்க. "டேய் நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, லாஸ்ட்டா என்ன எப்ப ஹக் பண்ண, எப்ப கிஸ் பண்ண அப்படிங்கிற மாரி இந்த அக்கா கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த அண்ணா வந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் அன்னைக்கு நைட்டு நான் உன்ன ஹக் பண்ணேன், கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பண்ணல. கன்ஃபார்மா இப்போ வரைக்கும் நீ பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நேத்து ஈவினிங் என்ன கிஸ் பண்ணது யாரு? ஹக் பண்ணது யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களாங்க. உடனே இந்த அண்ணாக்கு, "என்னடி சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களாம். அப்போ, "இல்ல நான் உன்ட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நான் வந்துட்டு நீ ஆக்சுவலி வந்துட்டு சீக்கிரமா வேலைய விட்டு வந்த. வந்த உடனே வந்துட்டு என்ன ஹக் பண்ண, கிஸ் பண்ண. நான் வந்துட்டு எனக்கு ஒரு மாரி இருக்கு, தலைவலிக்குன்னு சொல்லி உன்ட்ட சுக்கு காப்பி பவுடர் வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். நீ அத வாங்க போனவன் ரிட்டர்ன் வரும்போது பேக்கோட வந்த. இதில ஏதாச்சும் உனக்கு புரியுதா?" அப்படிங்கிற மாரி அந்த அக்கா கேட்டிருக்காங்களாம். அப்ப அந்த அண்ணா என்ன சொல்றாங்களாம், "நான் ரிட்டர்ன் வந்தேன் இல்லையா? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்ததே." அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா சொன்னதும், அப்பதான் அந்த அக்காவுக்கு புரியுது. என்னன்னா வந்துட்டு, அப்போ அந்த வீட்டுக்குள்ள நம்மள தவிர வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்களாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. நான் வந்துட்டு எதுக்கும் அந்த வாட்ச்மேன் அண்ணா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாட்ச்மேன் அண்ணாவ போய் பார்க்க போயிருக்காங்களாங்க. அப்படி பார்க்க போனா அந்த அண்ணா கீழ தான் இருந்துட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த அண்ணா அந்த வாட்ச்மேன் அண்ணா, அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது, இந்த அண்ணா பார்த்து கண்டுக்காம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி வெளிய ரோட்டு வழியா இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. ஸோ இந்த அண்ணா தொரத்திக்கிட்டே போயிருக்காராம்.
உடனே துரத்திட்டே போனதுக்கப்புறம் அவருக்கு 45 வயசு ஆச்சு இல்லையா, அவரால் ஓட முடியாது. நின்னதும் எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா அந்த வாட்ச்மேன் கிட்டே கேட்டிருக்காராங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த அண்ணா வாட்ச்மேன் அண்ணா பார்த்தீங்கன்னா, இல்லை என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க தம்பி, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காராம். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எதுவுமே இப்போ கேட்க ஆரம்பிக்கலையே, நீங்களே அதுக்கு வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி நான் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போய் உங்கள் அதாவது என்னுடைய வேலையே போயிரும் தம்பி, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காராங்க. அப்படி சொன்னதுமே அந்த அண்ணாக்கு வந்துட்டு லைட்டாக ஏதோ புரிய வருது. அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி ஐயா உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் என்கிட்ட ஆன்சர் பண்ணுங்கள், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்டே இவர் என்ன கேட்டிருக்காருன்னா வந்துட்டு, அன்றைக்கி நான் வீடு பார்க்க வந்தேன், அப்படி வரும்பொழுது நான் ரூம் நம்பர் சொல்லவும் நீங்கள் ஒரு 10-15 செகண்ட் அந்த சேரில் அமைதியாக போய் உட்காந்தீங்க. எதுக்காக போய் உட்காந்தீங்க? அந்த வீட்டில் என்ன விஷயம் அப்படி நடக்குது? பட் அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு தேவைப்படலை. நான் எதுக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னு நான் வந்துட்டு அன்னைக்கு கேட்கல. ஆனால் எனக்கு இன்றைக்கி அதுக்கான விடை கண்டிப்பாக தேவை. நான் ஒரு விஷயத்தினால நானும் என் ஒய்ஃபும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்ல போகிற விடையில் தான் எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த வாட்ச்மேன் ஐயா அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காராம். தம்பி நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு போயிருங்க. நீங்கள் அந்த வீட்டில் இருக்க உங்களுக்கும் உங்கள் மனைவி உயிருக்குமே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காராங்க. அது எங்களுக்கு தெரியுது, நீங்கள் என்ன ரீசனுக்காக நாங்கள் காலி பண்ணிட்டு போனோம், அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாங்க. அப்பந்தான் அந்த வாட்ச்மேன் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதாவது அந்த பில்டிங் கட்டின புதுசில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க நார்த் இந்தியா பொண்ணாங்க. தமிழ் கொஞ்சம் தான் தெரியுமா. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்களாங்க. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க பணத்தை உடனே கண்டுபிடிக்கலையா. என்ன ரீசன்னா, அந்த மாதிரி அந்த வீட்டிலேருந்து ஸ்மெல்லு எப்போ வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி அந்த வீட்டிலேருந்து ஸ்மெல்லு வெளியே வர ஆரம்பித்தாங்க. அப்படி ஸ்மெல்லு வரதை வச்சு தான் இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட பணத்தெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாங்களாம். அந்த பணம் பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த இப்போ அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ரோட்டில் அவர் அப்போ அந்த டைலாக் சொல்கிறாருங்க. ரோட்டில் அடிபட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் நாயெல்லாம் அடிபட்டு ரொம்ப நாள் 1 வாரம் 2 வாரம் ஆச்சுன்னா எப்படி தம்பி ஸ்மெல் அடிக்கும், எப்படி தம்பி இருந்திருக்கும். அந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டே நாரிச்சு தம்பி, பணம் ஸ்மெல் அடிச்சு தம்பி. அந்த பொண்ணோட பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே அந்த பணத்துலேருந்து புழுலாம் அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக கீழே விழுந்து கிடந்து, நம்ம ஸ்வீப்பர் தம்பிகள் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணானுங்க தம்பி. நீ அவனுங்கள்ட்ட கேட்டால் கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் என்ன பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் எதுக்கு அன்னைக்கே நீங்கள் சொல்லணும்னு சொல்லும்போது, இல்லை தம்பி நான் சொன்னேன்னா என் வேலை போயிடும் புரிஞ்சுக்கோங்க, அதனால் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருங்க. இன்னுமே அந்த பெண்ணுடைய ஆத்மா அந்த வீட்டில் இருக்கிறதா வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த வீட்டில் இது வரைக்கும் 7 நாளுக்கு மேலே யாருமே இருந்ததில்லை. நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். 3-4 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா சொல்லியிருக்காங்களாங்க. சீக்கிரமாக கிளம்பிடுங்க தம்பி, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களாம். உடனே இந்த அண்ணா வந்துட்டு ஏஜென்ட்டு கால் பண்ணி மானாங்கரியாக ஃபுல்லாக பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டுட்டு, ஏன்டா இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிகிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே என் ஒட்டுமொத்த அட்வான்ஸ் பண்ண எனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சொன்ன கையோட நேராக தன்னுடைய ஒய்ஃப்கிட்டையும் பார்த்தீங்கன்னா போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நேராக அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு ஒரு வீடு, நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, கேட்டட் கம்யூனிட்டியும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அன்னைக்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக வீடு எடுத்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் இருந்தாங்களாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தெல்லாம் பிறந்து அந்த குழந்தைக்கே 2 வயசு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு அது என்ன அப்பார்ட்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது என்னங்கிற டீட்டெயில் நான் கேட்கும் பொழுது அந்த அண்ணா என்கிட்ட சொல்ல மறுத்துட்டாங்க. என்ன ரீசன்னா, இப்போ அதை சொல்ல போய் மேபி வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்து இப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பப்ளிக் நியூசன்ஸ் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா. இப்போ மேபி வந்துட்டு இப்போ என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, என்னோடய வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் தப்பாக சொன்னேன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்னை பற்றி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் போலீஸில். அப்போ என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அங்கே பேய் இருக்குது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி சொல்ல தப்பான விஷயத்த பரப்பக்கூடாது இல்லையா. அதனால் அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு உண்மை தான், எனக்கு அந்த மாதிரி உண்மையிலே விஷயம் நடந்துச்சு, இந்த மாதிரி வந்துட்டு என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி நடந்த அமானுஷ விஷயங்கள்லாம் உண்மை தான். ஆனால் இதை நான் வந்துட்டு யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் அது என்ன அப்பார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவும் விரும்பலை.
பட் இந்த ஒரு ஸ்டோரி எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அந்த ஏஜென்ட் இவங்க 4 பேருக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருந்தோம். எப்படி நான் வந்துட்டு மற்றவங்ககிட்ட சொல்ல அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் கிடையாது. நாங்கள் வந்துட்டு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். அந்த திருட்டுத்தனம் மீன்ஸ் வந்துட்டு என்னென்னா 2 பேர் சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் போய்ட்டு வெளியே பேரண்ட்ஸ்ட்டே யார்கிட்டயும் சொல்லும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்க இதனால தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். இது யார்கிட்டயா சொல்லும்பொழுது உங்கள் வீடியோஸ் நான் பார்த்தேன். நீங்கள் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நிறைய வந்துட்டு உண்மை பேக்கி சம்பவங்களை போட்டுட்டு இருந்தீங்க. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ண நீங்கள் வந்துட்டு இதை ஒரு நல்ல கதையாக தொகுத்து சேனலில் வீடியோ போடுவீங்க. உங்களுக்கும் யூஸ் ஆகும். உங்கள் ஆடியன்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான். அது மட்டும் இல்லாமல் என் மனசில் இருக்கிற பாரமாக கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த அண்ணா என்கிட்ட ஸ்டோரியை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா அந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டை ஃபுல்லாக நான் படித்து ரீட் பண்ணுவேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கதையை பற்றி உங்கள் ஆடியன்ஸை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் என்கிட்ட ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தது மூலயமா இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன உணர்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அந்த அண்ணாக்கு நீங்கள் வந்துட்டு என்ன அறிவுரை சொன்னாலும் அந்த அண்ணா இப்போ கமெண்ட் பாக்ஸை பார்ப்பாங்களாம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகலாமா, இல்லை ஏதாச்சும் பரிகாரம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் வரலை. பட் இருந்தாலும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் அதுக்காக அவங்க எதுவுமே கோவிலுக்கு போய் ஸ்டெப் எடுத்து எதுவுமே வந்துட்டு பண்ணலையாம். அப்படி எதுவும் பண்ணணுன்னா கூட நான் பண்ணுறேன், என் பிள்ளைங்க லைஃப் என்னுடைய ஒய்ஃப் லைஃப் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. அண்ட் லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு த்ரில்லாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இதை விட அதிபயங்கரமான ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதாவது போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீனில் நிறைய ஸ்டோரிஸ் வரும். கண்டிப்பாக அது இதோட பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், பை பாய்.